தொடவும் விடமாட்டேன், தொட்டவங்களையும் விடமாட்டேன், எங்கே விடமாட்டேன். இந்த கேஸ் மூலமா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? நான் இது தப்புன்றேன், அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு எப்படி நிவாரணம் கிடைக்கும்? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு? உங்களால முடிஞ்சா வந்து இதுல மால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும், ப்ரோக்ராமிங் பண்ண முடியும் நிரூபிங்கன்னு எத்தனை முறை அழைப்பு கொடுத்துருக்கு. அது ப்ரோக்ராம் பண்ண முடியும்ன்றத நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலேயே நாங்கள் காட்டிட்டு வந்துட்டோமே. என்னைக்குமே வந்துட்டு ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா இவிஎம் பற்றி பேசிருக்க மாட்டார். ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஹி வில் நாட் ஸ்பீக். ஓகே, ஏன்னா அது வந்துட்டு அது அவங்களுக்கே அலர்ஜி ஆகிடுறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா 2000 அவங்க வெற்றியும் கேள்விக்குள்ளா இல்லை, அவங்க வெற்றி பெற்றது இப்படிதான். என்ன சார், விஜய் எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு எழுச்சி, அப்போ ஏன் 107 நின்று போச்சு? 108 அவர் 160, 168, 188 சீட்டு தெரியல. எல்லாம் தமிழ்நாடு மக்கள் முடிவு தானே சார், இல்லையா? அதான் மக்கள் எப்படி இங்கே இருக்கிற ஒரு கொத்து முடிவு, ஒரு மாவட்டத்தில் 8 தொகுதி தோப்பாரு, இன்னொரு மாவட்டத்தில் எல்லாத்தையும் ஜெயிப்பாரா? வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு நேர்காணல் நடத்துறீங்கல்ல தாவேக ஆஃபீஸில், நீங்களும் தானே உட்காந்துருந்தீங்க, நீங்கள் புஷி ஆனந்த் எல்லாரும் தான். அப்போ நீங்கள் வேட்பாளரை பார்த்து கேட்டதுன்னா 5 கோடி செலவு பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இல்லையா? 5 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சு விட்டான், எங்கே வந்து சம்பாதிப்பான்? எம்எல்ஏ ஆகிட்டவங்க ஒன்று மந்திரி ஆனால் மந்திரி பதவி சம்பாதிப்பான், இல்லைன்னா என்ன பண்ணுவான்? சட்டமன்றத்தை முடிச்சுட்டு போயிட்டு கோயம்பேட்டை போயிட்டு மூட்டை தூக்கி சம்பாதிப்பானா? எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பு. கொளத்தூர் தொகுதி வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கக்கூடிய பணி தொடங்கியிருக்கிறது. ஏன் இந்த சரிபார்ப்பு அப்படின்னா, அங்கே ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன? அதைத் தொடர்ந்து தமிழக அரசுடைய தற்போதைய நடவடிக்கைகள் என்ன? இது பற்றிய பார்வைகளை பெறுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இவிஎம் மிஷின் வந்து மோசடி செய்ய முடியும் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் அவருக்கு பதிவான அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஒரு 14 எந்திரங்களை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்து இப்போ சரிபார்க்கும் பணி நடந்துட்டு இருக்கு. இதனுடைய பின்னணி என்ன சார்? இது ஒரு மோசடி தான். 14 எந்திரங்களை பற்றி அவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? அதில் பதிவாகிருக்கு வாக்குகள், அதே நேரத்தில் அதோடு சேர்ந்து விவிபேட்டில் பதிவாகிருக்கு. அந்த விவிபேட்டில் பதிவாகிருக்கிற சீட்டையும் எண்ணி, இதில் பதிவாகி இது என்ன கவுண்ட்டு கொடுத்ததோ அதையும் எண்ணி ஒப்பிட்டு இதை பாருங்கள் சரியாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஆனால் அவங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க? அந்த மிஷின் நல்லா வேலை செய்யுதான்றதை செக் பண்ணுறாங்க. அப்போ இது எவ்வளோ பேர் வச்சு செக் பண்ணுவீங்க? ஒரு 40 பேரை கொண்டாந்துட்டு இல்லை ஒரு 500லேருந்து 1400 வரைக்கும் ஒவ்வொரு மிஷின்லேயும் ஓட்டு போட வச்சு செக் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. அவ்வளோ போட்டு செக் பண்ண போகிறாங்க. ஏன் அதை செய்கிறீங்க? அந்த மிஷின் வாஸ் ஆல்ரெடி பின் யூஸ்டு இல்லையா? 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அந்த மிஷின் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது தானே. அதில் சேகரிக்கப்பட்ட அந்த தரவுகள்லாம் அப்படி தானே இருக்குது. அந்த தரவுகள்லாம் அப்படி தானே வச்சுட்டு இருக்கிறீங்க. அது கூட விவிபேடு பதிவாச்சு இல்லை? அந்த விவிபேடு பதிவாகி அந்த சீட்டையும் எண்ணி இதையும் பண்ணி இதையும் ஒப்பிட்டு 2 சரியாக இருக்குதுங்க பாருங்கள் ஸ்டாலின், நீங்கள் தோத்தது சரிதான் அப்படி சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு என் மறுபடியும் ஒரு வாக்குப்பதிவு நடத்துறீங்க. இல்லை, அது வந்து தேர்தல் ஆணையம் வந்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் நம்பகத்தகுந்தது அப்படின்றத ஒவ்வொரு தேர்தலையும் 7 நாட்களுக்குள்ள இது தொடர்பான முறையீடு இருந்தால் பணம் கட்டி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு அடிஷ்னல் 7 நாட்களுக்குள்ள ஒரு பணம் கட்டிட்டாரு இல்லையா? ஆமாம், 7 நாட்களுக்குள்ள பணம் கட்டிட்டாருன்னா 11ஆம் தேதி மே மாதம் 11ஆம் தேதி உள்ள ஒரு பணம் கட்டிட்டாரு. மே மாதம் 11 இன்னைக்கு என்ன தேதி? ஜூலை 11, ஜூன் 11, ஜூலை 11, இவ்வளோ நாள் கழிச்சு. இப்போ அந்த சீட்டில் பிரிண்ட் ஆகிருந்துச்சு, விவிபேட்டை பதிவாக இருந்துச்சு, அது இருக்குமா? அது தெர்மல் பிரிண்டிங்னு பேர். ஆமாம், அழிஞ்சு. எனக்கும் கார்கே நிறைய விஷயம் தெரியும். அது அழிஞ்சு போயிருக்கும். இப்போ கூப்பிட்டு அதை செய்கிறாங்க பாருங்க. இல்லை என்ன சொன்னேன், விவிபேட் வந்து அந்த ரசீது வர்றது, விவிபேட் இல்லாமல் அந்த மெமரி யூனிட்டில் இருக்கிறது தானே இவங்க பார்க்குறாங்க. மெமரி யூனிட்டில் பதிவாக இருக்கிற வாக்கு அழிஞ்சு போகுமா இருக்குமா? சார் அது இருக்கும் சார், மெமரி யூனிட்ல இருக்கும். அவங்க ஒன்ஸ் எரேஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கும்ல. அதான் இருக்கும்ல. அப்போ அதையும் அது கூட ஒன்று ஒப்பிடணும்ல. ஒப்பிடக்கூடியதான அந்த சீட்டு கட்டாயம் இருந்துச்சு. ஆமாம், அதோ எண்ணி தானே சொல்லணும். ஆமாம், அதை எண்ணி சொல்லிட்டு ஒப்பிட்டா முடிஞ்சு போச்சுல்ல. ஸ்டாலினை வச்சுக்க, பாபுனுடைய ஏஜென்ட்டை வச்சுக்க, இன்னும் மற்ற ஏஜென்ட்டுகள்லாம் வச்சுக்க, முடிச்சுட்டு இருக்கலாமே. அதை 11ஆம் தேதி கொடுத்தாரு, 15ஆம் தேதியே அது சொல்லிட்டு இருக்கலாம்ல. அதையும் 2 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1400 பேர் ஓட்டு போட வச்சு அந்த பாருங்க சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, இது எந்த விஷயத்தில் ரெலவெண்ட்டு டு த கம்ப்ளைண்ட்டு? இந்த கம்ப்ளைண்ட்டாரனுடைய என்ன? நான் மோசடியால் தோற்கடிக்கப்பட்டேன், இது சரியாக வேலை செய்தா இல்லைன்னு எனக்கு தெரியாது, நான் தோற்கடிக்கப்பட்டேன் இல்லையா? அப்போ நீ எதை வச்சு செக் பண்ணணும்?
இதே உச்சநீதிமன்றத்தில் 2013 தீர்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்லிச்சு இந்த தேர்தல் ஆணையம்? நாங்கள் 2019 தேர்தலுக்கு பிறகு 2019 தேர்தலில் இருந்துட்டு எல்லா வாக்குச்சாவடியிலையும் விவிபேட்டை பயன்படுத்துவோம். விவிபேட்டில் பதிவான வாக்குகள் எல்லாம் அந்த சீட்டெல்லாம் கட்டாகிவிடும். அதையும் பார்த்துக்கலாம். இதையும் எண்ணி நாங்கள் ஒப்பிட்டு தான் முடிவு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? இப்போ 5-1 பண்ணுறாங்கல்ல. இருங்கய்யா, அப்புறம் 2019 மறுபடியும் ஒரு பெட்டிஷனை போட்டு அப்படிலாம் எண்ணி சொல்கிறதா இருந்ததுன்னா தேர்தல் முடிவு சொல்கிறதுக்கே 3 மாதம் ஆகும் அப்படின்ட்டு ஒரு புரடா விட்டிங்களா இல்லையா இந்த தேர்தல் ஆணையம்? அதே எஸ்ஒய் குரேஷி சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கூடுதலாக ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகும் ஒரு ரவுண்டுக்கு அப்படின்னாரு. யார் எஸ்ஒய் குரேஷி? ஹி வாஸ் த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த நீதிமன்றத்தில் என்ன போயிட்டு போய் சொன்னேன் 3 மாதம் ஆகும்னு. உடனே நீதிமன்றம் எல்லாத்தையும் நம்பும். அது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன், இது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன், இவன் எதை சொன்னாலும் அவன் அதை நம்புவான். உடனே அப்படி என்ன தான் பண்ணணும்? ஒரு 50% எண்ணுவியா? முடியாது, அதுவும் லேட் ஆகும். சரி, ஒரு 25% எண்ணுவியா? அதுவும் முடியாது. சரி, எவ்வளோ தான் எண்ணுவேன்? நான் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கு 5 அப்படின்னீங்க, ரைட்டா? எண்ணிருக்கீங்களா? எண்ணி முடிவு சொல்லியிருக்கீங்களா? இப்போ நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை அதுவும் ரெண்டமாக பண்ணி தானே சார் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? நான் ஃபாலோ பண்ணுறேன், அதனால தானே நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நான் பேசுகிறேன், நல்லா கவனிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் செய்கிறதே இல்லை. அது ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 5 விஷயம் நாங்கள் ரேண்டமாக எடுத்தோம், நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், ஒப்பிட்டு பார்த்தோம், சரியாக இருக்குன்னு ஒரு செய்தி குறிப்பு வரும் தேர்தல் ஆணையத்திலிருந்து. இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளை வச்சுட்டு என்றைக்குமே செஞ்சதில்லை. செஞ்சானா அவன் சொல்லட்டும் இந்த தேர்தல் ஆணையம், அதுக்கப்புறம் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் அப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னோம்னா மறுபடியும் மக்களை ஏமாத்துற ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. இது திமுகவில் இருக்கக்கூடியவங்களும் போகிறாங்க, அந்த தாவேகாவில் இருக்கிறவங்க போகிறாங்க, அதிமுக இருக்கிறவங்க போகிறாங்க. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தெரியும். விஜய்க்கு என் புத்தகத்தை நான் கொடுத்துருக்குறேன், விஜய்க்கும் தெரியும் அதெல்லாம் எப்படின்றதெல்லாம். அதிமுக அவங்க பிஜேபியோடு இருந்ததுனால எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்பினவங்க அதான் நீங்கள் 47 சீட்டில் வந்து நின்று இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளோ மோசடி ஆனது அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி. நீங்கள் இந்த மெஷினை பயன்படுத்துகிற அன்னைக்கே அதிமுக ஏஜென்ட்டு, திமுக ஏஜென்ட்டு, தாவேகா ஏஜென்ட்டு, சுயேட்சையில் 2 பேர் எல்லாரையும் வச்சு அவர் 50 ஓட்டு போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தானே, டெஸ்ட் பேலட் பண்ணிட்டு தானே நீங்கள் அதை பண்ணுறீங்க. அப்படியே மறுபடியும் அதை பண்ணணுன்றீங்க நீங்கள். அது எல்லா இடத்துலையும் கிடையாதுல்ல. எங்கெல்லாம் சந்தேகம் இருக்குன்னு வேட்பாளர்கள் கருதுறாங்களோ இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று தேர்தல் வழக்குன்னு ஒன்று இருக்குது. இல்லை, நான் கேட்குறது அப்போ எந்த இடத்துல தேர்தலில் தோற்று போன கேண்டிடேட்டோ இல்லை ஒரு சந்தேகம் சொன்னது வாக்குச்சீட்டு முறையிலேயும் தேர்தல் நடந்து திரும்ப எண்ணப்பட்ட வரலாறு இருக்குது. அப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு அதை வந்துட்டு எண்ணுவாங்க. ஏன்னா ஸ்லெண்டர் மார்ஜின் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ஓட்டு பிரச்சனை மாதிரி அது மாதிரி வந்துருக்குது, எண்ணுவாங்க. இங்கே பிரச்சனை அது கிடையாது. இங்கே அவர் என்ன சொன்னார் ஸ்டாலின், நிறைய பூத்தில் வந்துட்டு எனக்கு சந்தேகம் இருக்குது, இந்த மிஷினுடைய ஒர்க்கிங்கில் சந்தேகம் இருக்குது அப்படின்னோம்னா அது ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண ஓட்டை வச்சுக்கிட்டு நீ ப்ரூவ் பண்ண வேண்டியதானன்ற நான் நீ எதுக்கு மறுபடியும் டெஸ்ட் பேலட்டுக்கு நீ போற? ஸோ இந்த ஓட்டிங் பேட்டர்னுக்கே போகாம இவிஎம் நம்பர்ஸையும் விவிபேட் நம்பர்ஸையும் வெரிஃபை பண்ணால் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஏன் இவன் செய்யறது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி என்னன்னு அப்படின்னோம்னா இதை பாருங்க. இது வந்துட்டு 2018 சட்டப்பேரவை தேர்தல் கர்நாடகாவில் நடந்துச்சு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஜெகதீஷ் ஷட்டர் வாஸ் கண்டஸ்டிங் ஃப்ரம் தார்வாட், ஹூப்ளி தார்வாட் தொகுதியில் போட்டிடுறாரு. அதில் வாக்குச்சாவடி எண் 135A. ஏன்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுத்து நான் எழுதியிருக்கிறது. வாக்குச்சாவடியில் 135A இவிஎம்மில் பதிவான வாக்குகளை விட ஒப்புகை சீட்டு எந்திரத்தில் 207 வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருந்தது. இந்த வேறுபாடு காரணமாக அவருடைய வெற்றி அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. சரிதானா? புரியல, என்னடா இது இதில் இவ்வளோ காட்டுது அதில் அப்படி காட்டுது அப்படின்னு உடனே எலெக்ஷன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணல அவங்க. உடனே எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துட்டு அந்த தேர்தல் கவுண்டிங் ஏஜென்ட், கவுண்டிங் ஆஃபீஸர் போடுறாரு. அப்போ தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிறவர், பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு விவிபேட்டில் ரெஜிஸ்டர் ஆனதை வந்துட்டு நீங்கள் வச்சு முடிவு பண்ணிவிடுங்க அப்படின்றாரு. அதாவது அதுக்கு ஒரு ஒன்றே சொல்கிறாரு, இந்த வினோத நடவடிக்கையை நியாயப்படுத்தி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் நடைமுறை விதி எண் 56RH படி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திற்கும் ஒப்புகைச்சீட்டு எந்திரத்திற்கும் இடையிலான வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் வேறுபாடு காணப்பட்டால் ஒப்புகை சீட்டு எண்ணிக்கையை இறுதியானது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஐ எம் ரீடிங் த லா. அதாவது அவங்களுடைய அந்த விதிமுறையை நான் படிக்கிறேன். எனது கேள்வி என்னன்னா, அது இல்லை, எப்படி வித்தியாசம் வந்துச்சு அது சொல்லு. நான் ஒரு முறை தானே பொத்தானை ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ தானே கட்டாயம் விழுது அந்த சீட்டு.
அப்போ இதுக்கு அதுக்கு எப்படி வித்தியாசம் வந்துச்சு? டில் டு டேட் இன்றைக்கி 28 ஜூலை 2026 வரைக்கும் இதுக்கான பதில் சொல்லவே இல்லை. இது நாடு முழுவதும் நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இது. ஓகே, நீங்க பொதுவாகவே இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் சந்தேகத்தை கிளப்புறீங்க. நான் இந்த இல்லை இது சந்தேகமா? இது சந்தேகமா ருசுப்படுத்தப்பட்ட இல்லை. இது வந்து விதிவிலக்கு அப்படின்னு பார்க்க வேணாமா? ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறதா? அங்கொன்று எலக்ட்ரானிக்ல நடக்குமா? நீங்க இது வச்சிருக்கிறீங்க, நான் வச்சிருக்கேன், எலக்ட்ரானிக் தானே. எப்பயாவது இல்லை தப்பு வந்துருக்கு உங்களுக்கு. நீங்க வந்துட்டு அவருக்கு ஃபோன் போட்டு எனக்கு வந்திருக்குதா ஃபோனு, இல்லை நான் உங்களுக்கு போட்டு அது அவருக்கு போயிருக்கா ஃபோனு? ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. விதிவிலக்குன்றதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. டெஸ்டட் ஓகே, QC டெஸ்டட் ஓகேன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பான், பார்த்துருக்கீங்கல்ல? இப்போ இதையும் ஓப்பன் பண்ணால் இருக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் நான் விற்றவன் கால்குலேட்டரு நல்லா ஆரம்ப காலம் அப்போதுலேருந்து நான் இருந்துட்டு இருக்கிறேன். அது கால்குலேட்டரு, ஃபோட்டோ காப்பியரு, அப்புறம் எலக்ட்ரானிக் எல்லாம் நான் விற்றுருக்குறேன். எங்களுக்கு தெரியும் இதிலெல்லாம் எரர் வரவே வராது அன்லஸ் யூ ப்ரோக்ராம் இட். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு பண்ணிங்கன்னா நல்லவனுக்கும் ரவுடிக்கும் மாதிரி நல்லவன் செய்யறது செஞ்சுட்டு போவான், ரவுடி சொன்னதை செஞ்சுட்டு போவான். வெட்டுனா வெட்டுவான், குத்துனா குத்தும், சாவடினா சாவடி. அப்போ இது ப்ரோக்ராமிங் பண்ணி வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். அதுதான் நான் ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் தான் உங்களோடது. ராகுல் காந்தி இதை இடத்துக்கு வரவே இல்லை. நான் அவங்க அம்மா இருக்கும் போதே அவங்க களவுத்தனம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்களா ஓட் ஷோர் அப்படின்னு. ஓட் ஷோரின்னு ராகுல் காந்தி சொன்னது வந்துட்டு வேட்பாளர் பட்டியல், வாக்காளர் பட்டியல் நடைமுறையில் இருக்கிறது சொன்னார். என்னைக்குமே வந்துட்டு ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா EVM பற்றி பேசிருக்க மாட்டார். ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஹி வில் நாட் ஸ்பீக். ஓகே, ஏன்னா அது வந்துட்டு அது அவங்களுக்கே அலர்ஜி ஆகிடுன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வெற்றியும் கேள்விக்குள்ளா இல்லை, அவங்க வெற்றி பெற்றது இப்படி தான். நீங்கள் இது பாருங்க, முதல்ல ஒரு அடிப்படையை நான் சொல்ல வரேன். பேஸ்ட் ஆன் டவுட் நோபடி ரைசஸ் கொஸ்டின் அகென்ஸ்ட் EVM. Based on proven facts, we are raising this to be taken away from the electoral process of India. புரியுதுங்களா? நான் மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதன் பி லோகூர், இந்த ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அவங்களாம் இருக்கக்கூடிய இந்த சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் எலெக்ஷன்ஸு கேஸ் எல்லாம் போட்டவங்க, அவங்க எவ்வளோ பெரிய புத்தகம் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். எலக்டோரல் டெமோக்ரஸி அப்படின்ட்டு. ஏன் எல்லாம் இதில் இருந்து ஆரம்பிக்குது. இப்போ SIR எல்லாமே மோசடி தான். இதில் பாஜக வெற்றி பெறக்கூடிய இடங்களில் ஒரு கட்சி தோக்குதுன்னா ஓகே, ஆளுங்கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸில் தேர்தல் ஆணையம் பண்ணிடுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம். விஜய் கட்சியில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, பாபு ஜெயிக்கிறாரு, ஸ்டாலின் தோக்குறாரு. இதை எப்படி ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? நீ ஏன் லாஜிக்கு வரீங்கன்னு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இது லாஜிக் யாது? யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க முடியும் சார்? இந்த கேஸில் கேட்குறேன், குளத்தூரில் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க முடியும்? தேர்தல் ஆணையம் தான் பண்ணுது. எவ்வளவு ஸ்டாலின் தோக்கணும்ட்டு தான், வேற எப்படி? தேர்தல் ஆணையத்துக்கு அதனால என்ன இது? திராவிட கட்சிகளை காலி பண்ணிட்டோம்ல. அப்ப பிஜேபி சொல்லி தேர்தல் ஆணையம் மூலமா ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டாரா? நீங்க தேர்தல் ஆணையம் வேற பிஜேபி வேற அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட இன்னசென்ஸ், இக்னோரன்ஸ். இந்த நாட்டில் எதுவுமே அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ காக்ரோச்சுன்னு சொல்லி ஒருத்தர் மாட்டிக்கினாரு, அவர் ஏன் நம்ம சொன்னார்? ஒரு ஜட்ஜ் அப்படி பேசுவாரா? வேலை இல்லாத இளைஞர்கள்னா நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்ற இளைஞனா, வேலையை தேடிக்கிட்டு வேலை கிடைக்காத இளைஞனா, அவனை பார்த்து நீங்கள் கரப்பாம்பூச்சி, புழு, மண்புழு அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் இந்த ஓவர் வார்த்தை ஏன் வருது சொல்லுங்க. ஏன் அப்படின்னம்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு விதமான ஆதிக்கம், அதை தக்க வச்சுக்கணும். அது தக்க வச்சுருக்க தெரிஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருது. என்னைக்காச்சும் ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி ஜட்ஜஸ் அந்த மாதிரி பேசியிருக்காங்களா? ப்ராபபிலிட்டி தியரியை வச்சுக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்களா? உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொன்னாங்க, இவங்க மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சட்டீஸ்கரெல்லாம் விரட்டிக்கிட்டு போனாங்களா? அப்போ அவர் சொன்னார், தே டூ ஆர் சன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, சன்ஸ் ஆஃப் தி சாயில் அப்படின்னாரு. யார்? அவரும் ஜட்ஜு. காக்ரோச்சுன்னு சொல்கிற இவனும் ஜட்ஜு. இப்போ நீங்கள் எந்த அளவுகளை வச்சுட்டு யாரை முடிவு பண்ணுவீங்க? எந்த இடத்துல வந்து அது சேன் அந்த இருக்கு சொல்லுங்கள். அங்கே இருந்துச்சா இங்கே இருந்துச்சா? நீங்களும் ஒரு பத்திரிகையாளர், நானும் ஒரு பத்திரிகையாளர். நான் எழுதுனதெல்லாம் நீ பார்த்துருக்கீங்க, நீங்கள் விவாதிச்சதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். சொல்லுங்கள். இங்கே லாஜிக் இல்லை கார்கே. முழுக்க சதி, உள்வேலை. அதனால தான் உலகத்தில் எவனும் இதை பயன்படுத்துறதில்ல. புரியுதுங்களா? நான் இந்த இதில் எழுதியிருக்கிறது 95% தேர்தல் ஆணையத்திலேருந்து அவனுடைய வெப்சைட்லேருந்து எடுத்த எவிடன்சஸ் தான், எதுவும் வெளியிலேருந்து நடக்கலை. இதில் கிட்டத்தட்ட 22 வருஷமா நம்ம முழு மூச்சா பயன்படுத்த தொடங்கிட்டோம். 90 ஒரு மோசடி நடந்துட்டு இருக்குது. அப்போ எல்லா வெற்றியும் நீங்கள் மோசடின்னு சொல்ல முடியுமா? 100% எல்லா இதையும் நான் வந்துட்டு அப்சல்யூட்னு சொல்ல முடியுமா? ஒரு தேர்தல் அப்படின்றது என்னது?
தீபக் ஓட்டு போட்டது, காகே ஓட்டு போட்டது, ஐயநாதன் ஓட்டு போட்டது, ஓட்டு போட்டபடி பதிவாக வேண்டும், பதிவானபடி எண்ணப்பட வேண்டும், எண்ணப்பட்டதின்படி முடிவை அறிவிக்க வேண்டும். இதான் 3. எங்க இருக்குது? இல்ல பண்றாங்கல்ல, ஓட்டு போட்டது மாதிரி என்றாங்க, நம்ம மெஷின்ல போடுறோம், மெமரி யூனிட்ல என்றாங்க. கார்கே போயிட்டு ஓட்டு போட்டீங்க, கார்கே ரெட்டை இலைக்கு போட்டாரு, ரெட்டை இலைக்கு கீழ்ச்சி, ரெட்டை இலையில போட்ட உடனே அந்த சவுண்டு வந்துருச்சு, லைட் எரியுது, பல்ப் எரியுது, அதில் பார்த்தீங்க. இங்கே இவிஎம் மிஷினுடைய மெமரி யூனிட்ல நீங்கள் இவிஎம் நீங்கள் போட்ட ரெட்டை இலைக்கு சார்ந்த அந்த வேட்பாளருடைய கணக்கில் போச்சுன்னு உங்களுக்கு எங்கே இருக்கு அத்தாட்சி? சார் அங்கே என்ன போதும் அதான் இங்கே வருது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு? உங்களால முடிஞ்சா வந்து இதுல மால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும், ப்ரோக்ராமிங் பண்ண முடியும் நிரூபிங்கன்னு எத்தனை முறை அழைப்பு கொடுத்துருக்கு. அது ப்ரோக்ராம் பண்ண முடியுன்றதை நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலேயே நாங்கள் காட்டிட்டு வந்துட்டோமே. அப்புறம் என்னது நீங்கள் புதுசாக பேசுறீங்க? ஹரிகே பிரசாத் அப்படின்ற ஒரு என்ஜினியர் இதெல்லாம் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி மோசடி பண்ண முடியும்னு வெளியில் பண்ணதுக்காக அவங்க ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு வரமாட்டாங்க? அதான் அதுக்குள்ளே தப்பிச்சா, அதுக்குள்ளே எகிரிட்டிங்க பாருங்க. நான் வந்துட்டார் அவர். நான் முதல் ஸ்டெப்பை சொல்லும் போது 3வது ஸ்டெப்பில் போயிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் பண்ணார். பண்ண உடனே எங்களுடைய மிஷினை திருடிட்டான்னு அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி அந்த என்ஜினியரை உள்ளே வச்சுட்டாங்க. அப்போ சந்திரபாபு நாயுடு வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அவர் ஜாமீனில் எடுத்துட்டார். அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்படியா போடுறா ஒரு கேஸில் நான் இதை எப்படி ஹேக் பண்ண முடியும்னு நான் தேர்தல் ஆணையத்துக்கிட்டே சொல்கிறேன், அவங்க எடுத்தாந்து மிஷினை வைக்கிட்டேன், நான் ஹேக் பண்ணுறது சொல்கிறேன் அப்படின்னாரு. உச்சநீதிமன்றம் தாராளமாக நிப்போ அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துறாங்க. அவரு கூட 2 என்ஜினியர் போயிட்டாங்க தேர்தல் ஆணையத்துக்கு. போயிட்டு அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணி மிஷின் அப்படின்னாங்க. ஓப்பன் பண்ணி வச்சு இதை நான் ஹேக் பண்ணி காட்டுறேன். நாங்கள் எதுவுமே வேணாம், இதுக்கு பின்னாடி ஒரு ரேடியோ டிரான்ஸ்ரிசீவரை வச்சு இதில் எவ்வளோ போலாக இருக்குதோ இதை வச்சு நான் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயிச்சவனையும் தோத்தவனையும் மாற்றி அமைக்கிறேன்னு அவர் சொன்னார். அவர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டின்னு தேர்தல் ஆணையத்தை வந்து உட்காந்தாங்க. அப்போ இங்கே ஐஐடியில் இருந்தார் இல்லையா ஒருத்தர், பிவி இந்திரேசன், அவர் தான் இந்த டெக்னிக்கல் கமிட்டியினுடைய பிரெயின். அவர் தான் வந்து உட்காந்தார். ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னாரு. சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ தேர்தல் ஆணையத்தில் போய்ட்டு நிரூபிக்கன்னு சொல்கிறது தேர்தல் கட்சிகளை பார்த்து இவங்க சொல்கிறாங்க. ஹரிகே பிரசாத் என்ஜினியர், அவர் இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி டெக்கிஸ் மூலமாக. அதுக்கப்புறம் அவரும் இன்னும் பல நாடுகளில் இருந்துட்டு, நெதர்லாந்து மற்ற நாடுகளில் இருந்து சேர்ந்த பெரிய எலக்ட்ரானிக் என்ஜினியர்ஸும் ஐஐடியில் வந்துட்டு அதை எப்படி ஹேக் பண்ணலான்றதை காட்டினாங்க. அப்போ வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலமா வெற்றியை மாற்றி அமைக்க முடியும்னா இந்த தேர்தல் முடிவையும் அப்படிதான் பாக்குறீங்களா? தமிழ்நாட்டில் நடந்த இந்த தேர்தல் முடிவையும்? ஒவ்வொரு தேர்தல் முடிவும் நான் அப்படிதான் பார்க்கிறேன். என்ன சார் விஜய் எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு எழுச்சி, அப்போ ஏன் 107 நின்று போச்சு? 108 அவர் 160, 168, 188 சீட்டு தெரியல. எல்லாம் தமிழ்நாடு மக்கள் முடிவு தானே சார், இல்லையா? அதான் மக்கள் எப்படி இங்கே இருக்கிற ஒரு கொத்து முடிவு, ஒரு மாவட்டத்தில் 8 தொகுதியும் தோப்பாரு, இன்னொரு மாவட்டத்தில் எல்லாத்தையும் ஜெயிப்பாரா? அப்படி தமிழ்நாடு தேர்தல் கிடையாது, அப்படி நடந்தது கிடையாது. அப்போ விஜய் வெற்றி நீங்க ஏத்துக்கலையா? விஜய் என்னங்க புதுசாக பேசுறீங்க? நான் தான் பேசி 15 லட்சம் பேர் அன்னைக்கே பார்த்துட்டானே, அப்புறம் என்ன நீங்கள் புதுசாக வந்து கேட்குறீங்க? நீங்கள் நான் சொல்ல வரேன். இப்போ இவங்க சொல்ற விஜய் வெற்றி பெற்றது மக்கள் செல்வாக்கால கிடையாது. சரி, விஜய் ஜெயிக்க வைக்கிறது யார்? அப்போ அதே தான் மோடி தான். தூக்கிட்டாங்கல்ல, திமுக தோக்கடிச்சாச்சு இல்லைங்க. அதிமுக வெள்ள நிறுத்தியாச்சு இல்லை, காலி பண்ணியாச்சு இல்லை 2 பேரையும், விஜய் கொண்டாந்தாச்சு இல்லை. இப்போ விஜய் எப்படி எல்லாத்தையும் முடிவெல்லாம் எடுக்கிறாரு? இப்போ அதே விஜய் மோடியால, நீங்க சொல்ற மாதிரி மோடியால ஜெயிக்க வைக்கப்பட்ட விஜய், உங்களுடைய கருத்துப்படி அந்த விஜய் மோடியின் எதிரியான காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறத மோடி ரசிக்கிறார். அப்படி அதை பத்தி ஒன்றும் இல்லை. அது சின்ன விஷயத்தை நீங்க பேசுறீங்க. நான் பெரிய முதலையே வெளில கொண்டாந்து வைக்கிறேன், புரியுதுங்களா? நீங்க பல்லியை காட்டுறீங்க, நான் முதலையே காட்டுறேன். ஆனா மோடி சொன்னதுக்கு எதிராக விஜய் ஏதாவது செய்யறாரா? மேட்ருக்கு எப்படி வாங்க. தமிழ்நாடு அப்படின்றது 1,35,000 சதுர கிலோமீட்டர். இதில் இருக்கக்கூடிய வளங்கள், இதில் இருக்கக்கூடிய முதலீடுகள், இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மோடி என்ன விதமான எண்ணத்தில் இருக்காரோ, பாஜக என்ன விதமான எண்ணத்தில் இருக்கோ அதையே தான் இவர் செய்வார். என்ன பண்ணார் இவர்? தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஆதரிச்சாரா? ஆதரித்து அவங்களோட நிப்பெல்லாம் சொன்னாரா? தேர்தல் முடிஞ்சு வந்துட்டோடனே என்ன பண்ணார்? ஒரு 8 நகரங்களில் இந்த தூய்மை பணி செய்கிறத தனியார் கொடுக்கறதுக்கு டெண்டர் விட்டாரா? ஏன் விஜய் அது பல்ட்டி அடிச்சாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை சேலத்தில் குடிநீர் எல்லாம் தூக்கி தனியார் கிட்ட கொடுத்தாரு. யாரை கேட்டு கொடுத்தாரு? இதில் பாஜக சொல்லி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே அவங்க சொல்லி தான் பண்ணுவார். விஜய்க்கு என்ன ஐடியாலாம் கிடையாது, விஜய்க்கு நலன்லாம் கிடையாது. இல்லை சார், இப்போ பரந்தூரையே வேற இடத்துக்கு மாத்திரக்கு விஜய் முடிவு பண்ணி பரந்தூரில் பின்னணியில் அதானி நிறுவனம் இருக்கு, அதுக்கு பின்னாடி நீங்கள் பாஜக கனெக்ட் பண்ணுவீங்க. அதையும் மீறி தான் அவர் இதை பண்ணுறேன். நீங்கள் அதானி தானே யாரை கனெக்ட் பண்ணுவீங்க? புட்டினை கனெக்ட் பண்ணுவீங்களா? நீங்களும் அதானி தானே கனெக்ட் பண்ணுவீங்க. ஏங்க மோடி ஒரு ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணுறாருன்னா யாருக்காக டெவலப் பண்ணுறாரு? நாட்டுக்கா?
இல்லைங்க, டெவலப் பண்ணி யாரை வச்சு மெயின்டைன் பண்ணுவார்? பெரிய நிறுவனங்கள் தான் பண்ண முடியும். ஜிஎம்ஆர் இருந்தது, இப்போ அந்த இடத்துல அதானி நிறுவனங்கள் வருது. யார் கொடுத்தது? ஜிஎம்ஆர் கிட்ட. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையோ? அவங்களாம் இப்போ ஏர்போர்ட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது இல்லையோ? ஜிஎம்ஆருக்கு இருந்துச்சு. சரி, அதானிக்கு என்ன இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு? இதெல்லாம் கூட கேள்வி கேட்டிருக்கிறோம், சொல்லுங்கள். அதானிக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? அனில் அம்பானிக்கு வந்துட்டு இந்த ரஃபால் விமானத்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கான எப்படி இருந்துச்சு? ஏன் தூக்கி கொடுத்தாரு? சொல்லுங்கள். அப்போ மோடின்றது கரெக்டாக வருதா இல்லையா? சரியாக வருதா இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்க பரந்தூர் விமான நிலையத்தை விஜய் எதிர்த்தார். நான் கூட அப்போ விஜய் முட்டு கொடுத்த ஆள், போனார், பேசினார், எல்லாம் பண்ணார். இப்போ சொல்லிட்டார் அவர் வேணாம் அப்படின்ட்டாங்க. இல்லை ஏதோ மாற்ற போகிறாங்களா? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க. என்ன ஏன் இந்த இடத்துல மட்டும் நடுவுற நீ? இல்லை அதிகாரப்பூர்வமாக வரல, பட் அது பற்றின பேச்சுக்கள் எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குதா இல்லையா? நிறுத்தணும், வேற ஒரு இடத்த பார்க்கணும். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 பரந்தூர், எகனாபுரம் 2 இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த போராட்ட குழு வைத்துக்கிட்டு இதுக்கு பதிலாக எந்த இடத்துல வைக்கலான்னு அவங்கள உட்காந்து கேளுங்களேன். அரை மணி நேரத்தில் அவங்க சொல்லிவிடுவாங்க. இப்போ பாருங்கள், இவர் வந்துட்டு உடனே 717 கடைகள் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தோம்னா ரெஸ்டோ பாரா, என்ன பாரு, ரெஸ்டோ பார் தனியார் மயம் அதை நோக்கி போகுது. அவ்வளோதான். கட்சிக்காரன் எடுத்துருவார் க்ளீனாக, தனியார் மயமாக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து செய்தி அதையும் நம்ம சொல்லிடணும்ல, சூட. ஏன்னா கார்கில் இன்டர்வியூ பண்ணுறாரு, சொல்லிவிடுவோம், நல்லா போகும். இருக்கிற கடைகளில் பாதி கடையை தனியாருக்கு கொடுக்க போகிறாங்களா? தனியார் மயமாக்கல். ஸ்கூலு பெருக்கணும், அது வசதி அதெல்லாம் பார்க்கல, போதை இந்த கடையில் வைக்கிறாரு ஒரு கதை. எங்கே இருக்குது பாருங்கள் திங்கிங்கு. இப்படி தான் இருக்கும். இப்போ இது அடுத்தபடியாக ஒன்று வரும், தியேட்டரு, ரெஸ்டோ பாரு. இப்படி குடிச்சிட்டு இப்படி சினிமா பார்க்கலாம், அப்படி சினிமா பார்த்துட்டு முடிச்சுட்டு போய்ட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். முதலீடுகளை வந்துட்டு வரவழைக்கணும், அதை வச்சு தான் முன்னேற்றம் அப்படின்றதுல எந்த ஸ்டேட்டும் எந்த கட்சியும் மாறுபடலை. ஆனால் எதை நீ விட்டு கொடுக்குற அப்படின்றது தான் நீங்கள் முக்கியம். இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் வந்துட்டு இந்த நாட்டிலேருந்து கொள்ளையடிக்கப்பட்டு வேறொரு நாட்டில் விற்கப்படலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் விஜய் வந்துட்ட உடனே இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் கனிம வளங்களை பிற மாநிலங்களுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு 3 மாதத்துக்கு தடை போட்டிருக்காங்க. இல்லை கனிம வளங்கள்ல அது கருங்கல். இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய மலைகளெல்லாம் உடச்சி, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளெல்லாம் உடச்சி பண்ணார் அப்படின்னா அது கனிம வளம். இது வந்துட்டு கன்னியாகுமரியில் இருக்கிற மலைகளை உடச்சி பண்ணுறது வந்துட்டு கருங்கல். அதான் அவர் கேட்குறாரு, யார் ஆந்திரா கேரளா நீங்கள் வரலன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு. அது இன்னும் கொஞ்சம் நாள் செட்டில் ஆகும். அதனால செட்டில் ஆகிடும், அதனால ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இந்த கேஸ் மூலமாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? நான் இது தப்புன்றேன், அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு எப்படி நிவாரணம் கிடைக்கும்? நிவாரணம் வேணுமா? நான் ஒன்றும் சொல்லலை. ஒரு 50 தொகுதி எடுத்துக்கிடுவோம். 50 தொகுதியிலேயே வந்துட்டு இது காலம் கடந்துருச்சு. ஏன்னா விவிபேட்டில் கட்டாய விழுது பற்றிய சீட்டு, அது வந்துட்டு தெர்மல் பிரிண்டிங். அது தெர்மல் பிரிண்டிங் கொஞ்சம் நாளில் அதுவே எரேஸ் ஆகிடும். அப்போ தான் இவனுக்கிட்டே கூப்பிட்றாங்க இன்னைக்கு. அது ஒரு 45 நாள் தான் அதுக்கு ஸ்டேயிங் பவர், அதுக்கப்புறம் இல்லை. இப்போ அந்த விவிபேட்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையாக இருக்கும். நீங்கள் அப்போ தேர்தல் முடிவு வந்ததும் ஜனங்களுக்கு நல்லா திரும்ப எண்ணி இருந்தா, தேர்தல் முடிவு வந்ததும் குளத்தூரை திரும்ப எண்ணி இருந்தா, அப்போ அதானே அவர் கேட்டார். அதுதானே ஸ்டாலின் கம்ப்ளைண்ட் பண்ணது. 7 நாட்களுக்குள்ளே பண்ணணுன்னாரு. ஸோ 11ஆம் தேதிக்குள்ளே பண்ணிவிட்டாரு. 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எண்ணிடலாம்ல. இது எண்ணி இருந்தால் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எண்ணின்னு மாறி இருக்கும். அதான் அடிச்சு சொல்கிறேனே. எப்படி சார் மாறும்? 8700 ஓட்டு வித்தியாசம் தோக்குறாரு சார். 8 ஓட்டு 10 ஓட்டுல திருப்பத்தூர்ல தோத்தது மாதிரி கிடையாது சார். ஒட்டு மொத்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையும் இதையும் வச்சுட்டு மோசடி பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். 8 ஓட்டு 80 ஓட்டுன்னு பேசுகிறீங்களே. தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி இவிஎம்ஏ வேண்டாம், வாக்குப்பதிவு முறை, அதாவது வாக்குச்சீட்டுக்கு போயிடலாம். வாக்குச்சீட்டுக்கு போய் தேர்தல் நடந்தால் யார் இன்னைக்கு தேதிக்கு ஜெயிப்பா? வாக்குச்சீட்டில் வச்சு தேர்தல் நடந்துட்டான் அப்படின்னோம்னா நான் வந்துட்டு விஜய்க்கு மறுபடியும் விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருவேன். ஏன்? இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுதுல்ல, அது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தான் நடத்த போகுது. அந்த தேர்தலில் வந்துட்டு சென்னை மாநகராட்சி உட்பட மாநகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள், அப்புறம் ஒன்றிய பேரவை, மாவட்ட பேரவை எல்லாத்துக்கும் மொத்தம் ஒரு 5 ஓட்டு இருக்குது. எல்லாத்தையும் வாக்குச்சீட்டில் நடத்துறேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா விஜய், நான் அரசியல் பேசுறதுலாம் விட்டுடுவேன். நான் விஜய் கட்சி தான். மறுபடியும் ஐயநாதன் விஜய் கட்சியில் சேர்ந்து விட்டார். நீங்க நிறைய திட்டிட்டீங்க, இப்போ எப்படி செய்வீங்க? இல்ல திட்டல அது விஜய்க்கு தெரியும். இல்ல விஜய்க்கு எனக்கு இருக்கிற அக்ரிமெண்ட்டே அதுதான். விஜய் என்ன சொன்னாரு, விமர்சிங்க ஐயா, அவ்வளவுதான். நீங்க இப்போ நான் சொல்ல வரேன், நீங்க விமர்சனம் பண்ணுங்க, விஜய் கோச்சிக்கவே மாட்டாரு. இது ஒரு தனிப்பட்ட ஒரு இதுவா நான் சொல்ல வரேன். விஜய் இதுக்கெல்லாம் வந்துட்டு அஞ்சரா இல்ல, அதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற தேர்தலே வருதுன்னு, சட்டமன்ற தேர்தல் ஐயோ முடிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்றான், தேர்தல் ஆணையம்
நீ உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்துட்டு நான் மிஷின் தரேன், நீ அதெல்லாம் கூட இதுலயே நடத்துற அப்படின்றா, கெஞ்சறான். என்ன வரைக்கும் வாக்கு சீட்டை நடத்துறதுக்கான உரிமை சட்டப்படி இருக்குது. ஒரு மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல இருக்கு. இப்போ வந்துட்டு தேர்தலை வந்துட்டு இப்படிதான் நடத்தணும், இவிஎம் தான் நடத்தணுன்றதுலாம் கிடையாது. வாக்கு சீட்டில் தாராளமாக நடத்தலாம், இப்போ நடத்தலாம். ஐயா எம்ஜி தேவசகை இருக்காரு, போய் கேட்டு பாருங்க. இப்போ புத்தகத்தெல்லாம் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. இப்போவும் நடத்தலாம். விஜய் நடத்தினாருன்னா ஓகே, சரி. அப்படி நடந்தா யார் ஜெயிப்பா? நடத்துங்க. நான் யார் ஜெயிக்கணும் ஜெயிக்க கூடாதுன்றது இல்லை என்னோட பிரச்சனை. என் பிரச்சனை பிஜேபி இல்ல சார். இது ஒரு கொங்கு சட்டமன்றம் அமைந்த சூழல். இப்போ இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் மேல் சந்தேகம் திரும்புதுன்றப்போ சந்தேகம்லாம் இல்லை. நீங்க மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை விட்டுடுங்க. நீங்க சந்தேகன்றத உறுதிங்களா? மால் ஃபங்க்ஷனிங்னா என்னது? நீங்க ஒரு மெஷினை வாங்குறீங்க, இப்போ வாங்கியிருக்கிறீங்க. நான் இது எத்தனாவது, இது ஒரு 4வது 5வது இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் திருடி விட்டாங்க. 5வது ஒன்று கூட மால் ஃபங்க்ஷன் பண்ணலை. ஆனால் இதுலேருந்து என்னோட டேட்டாவை திருட முடியலையா? இப்போ நான் கார்கே கிட்ட நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத இது இப்போ இதில் ஆஃபில் தானே இருக்குது, இது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே அட்வர்டைஸ்மெண்ட்டு என்னோட ஃபேஸ்புக்கில் வரும். எப்படி வருது? அப்போ இதில் களவாடம் அப்படின்றது வந்துட்டு ஸ்டாண்டர்ட். இதில் இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்ன அப்படின்னோம்னா இது ஒரு பிஸ்னஸ் மாடல். It cannot be called as an electronic communication device. It cannot be. Yes, இதுல வந்து இன்டர்நெட் இருக்கு. இன்டர்நெட் வந்து கூகுளோட டை அப் இருக்கு. ரைட். ஏதோ ஒரு SEO ஓட கனெக்ட் இருக்கு. நீங்க வந்து கேமரான்னு சொன்னா உங்களுக்கு அது கேமராவை காட்டும். ஃபோன் அப்படினா ஃபோனை காட்டும். ஆனா அங்க இருக்க EVM பொண்ணை காட்டும். நான் என்ன கேக்குறேன்னா, ஏன்னா அங்க EVM ஓட எங்க இன்டர்நெட் இருக்கு? இல்ல அது வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ். அதான தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்ப நான் ஏன் ஓட்டு போட போகும்போது இதை கொண்டு போவானேன்னு சொல்றேன். நீங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா அதுவும் சொல்றாங்க. நான் ஏன் போட்டோ எடுக்க வேணாம்னு தான் சொல்றேன். சரி, கவுண்டிங்கு போகும்போது ஏன் எடுத்துட்டு போறான்னு சொல்லலாம். அப்போ இட் கேன் பி கனெக்டட் வித், அதுதான் இங்கே முக்கியம். அவன் வேற ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுவான். அதே இதை நீ உன் டிவைஸில் புத்தியை கனெக்ட் பண்ணி மாற்றி வச்சிடாத ரிசல்ட்டை. மும்பை நார்த்தில் தானே நடந்துச்சு. ஒருத்தன் உள்ளே போயிட்டு வெளில வந்தான், தேர்தல் போட்டி போய் சொல்லிட்டு போயிட்டான்ல, ஆம்பளை தானே கேஸ் போட்டிங்களா இல்லையா தேர்தல் ஆணையம்? கார்கே, நாங்கள் ஒரு விடயத்தையும் உட்காந்து அப்சர்வ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் பேசுகிறோம், எழுதுகிறோம். ஏன்னா இந்திய மக்கள் 148 கோடி, இன்றைக்கி 100 கோடி பேர் வாக்காளர்கள். இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இல்லை. ஆனால் இந்த நாடு மோசடிக்கு உட்படுத்தப்படுது அப்படின்றத எச்சரிக்கிறோம் நாங்கள் மீண்டும். நான் என்ன சொல்ல வரேன், நீ வா, எனக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்றதுலாம் கிடையாது. விஜய் ஜெயிக்கட்டும், ஐயா செந்தில் ஜெயிக்கட்டும். இன்றைக்கி ஒருத்தன் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வரான் தனுஷ், அவங்க கூட ஜெயிக்கட்டும், முதலமைச்சர் ஆகட்டும். அது மக்களுடைய அறிவு. அவங்க மண்ணள்ளி போட்டுக்கிறது கூட அவங்களாலே மண்ணள்ளி போட்டுக்கிட்டோம். நீ நிர்ணயிக்காத. இது சுதந்திரத்தின் மூலமாக அந்த நாட்டு மக்களுக்கு கிடைச்சது வாக்குரிமை, வேறு ஒன்றுமே கிடையாது. சுதந்திரம் கிடைச்சதுனால ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு சைக்கிளை கொடுத்தாரு காந்தி. இவர் சொன்னார் 5 லட்சம் உங்களுடைய கணக்கில் போடப்படும் அப்படிலாம் ஏதோ சொன்னாரா காந்தி? சுதந்திரம் வந்துச்சுன்னா உங்களுடைய ஒரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் உங்களுடைய கணக்கில் போடப்படும் அப்படி சொன்னாரா காந்தி? நேரு அப்படிலாம் எதுவுமே சொல்லி என்ன பெற்றிருந்தாங்க சுதந்திரத்தின் மூலமாக? நம்மளுடைய அரசை நாம் நிர்ணயிக்கக்கூடிய வாக்குரிமை உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம், இவ்வளோதான். அது நீ திருடுற அப்படின்னோம்னா இது அடிப்படை ஃபண்டமெண்டல் இஷ்யூவாக இல்லையா? இதுதான் நான் எடுப்பது. ப்ராக்ரஸிவாக யோசிக்கிறப்போ ஒரு காலத்தில் குடவோலை முறை இருந்தது, அப்புறம் வாக்குச்சீட்டு முறை இருந்தது, அப்புறம் இன்னைக்கு EVMக்கு மாறி இருக்கும். இன்னும் ஆன்லைனில் தேர்தல் நடத்தலாமான்லாம் யோசிக்கக்கூடிய சூழல் இருக்கப்போ திரும்ப வந்து வாக்குச்சீட்டுக்கு வாங்கினது நியாயமா? ஆன்லைனில் வந்துட்டு யோசிக்கலாம் அப்படின்றது ஏன் இந்தியாவில் மட்டும்தான் யோசிக்கணுமா? ஏன்னா இன்டர்நெட் வேறு உலகத்தில் எங்கேயுமே இல்லையா? ஏன் அவங்களாம் யோசிக்கல, நீங்கள் யோசிக்கிறீங்க? ஏன் அவங்களால எலக்ட்ரானிக் இதில் இருக்கிற சிப்பு யார் மேனுஃபேக்சர் பண்ணுறது? ஒன்று ஜப்பானு, இன்னொன்று அமெரிக்கா. ஏன் அவங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தலை? சொல்லுங்கள். இதே மோடியை உட்கார வச்சுட்டு தானே பேசினார், யூ ஆர் யூசிங் EVM, அதை வச்சுட்டு என்ன ஃப்ராட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தானே சொன்னார், ட்ரம்ப் தானே சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எலான் மஸ்க் பேசினார். ஏஐ காலத்தில் போய் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். என்னது எல்லாத்தையுமே திரளலாம். எனவே இப்போ ஸ்டாலின் பண்ணக்கூடிய அந்த முயற்சி ரொம்ப ஈஸியாக அவங்கள ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் வெளிப்படுறதை வச்சு தான் நீங்கள் எல்லாமே பேசுகிறீங்க. எலக்ட்ரானிக்ஸில் இன்டர்னலாக அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றது தான் இங்கே ரொம்ப பர்பஸ். தாவேகாவுடைய ஆட்சி லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, பார்ட்டி ஃபண்ட் இல்லாத ஆட்சி அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் பேசுகிறாங்களா, குறைஞ்சி பேர் பேசுகிறாங்களா அப்படின்றதுக்கு யாரும் சர்வே எடுக்கலை. நானும் சர்வே எடுக்கலை, நீங்களும் சர்வே எடுக்கலை. ஆனால் ஒன்று தெரியுது, நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்துட்டு அடிச்சுட்டு போயிடலான்றது மட்டும் தெரியுது. மீனாட்சி அம்மன் கோயிலேருந்துட்டு
ஒரு 120 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய பழனி வரைக்கும் அடிச்சுட்டு போயிடலான்னு தெரியுது. எல்லாம் ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஒரு சொத்து இருக்குது, ஒரு கோயில் சொத்து, அதை வாங்கியோ விற்கவும் முடியாதுன்னு ஒரு வில்லங்க அது மேலே இருக்குது. என்கம்ப்ரஸ்மெண்ட்டுன்னு பேர். அது இருந்துச்சுனாலே ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறான். 100 கோடி பெருமானம் உள்ள சொத்தை 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறான். எப்படி ரெஜிஸ்டர் ஆச்சு? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஊழல் இல்லையான்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். அது விசாரணை சிபிசிஐடியிலே போயிட்டு இருக்கு. கதையெல்லாம் அப்புறம். ஊழலற்ற ஆட்சின்னு நீங்கள் எந்த விசாரணையினோட அடிப்படையில் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கல. ஒரு இம்ப்ரெஷனில் கேள்வி கேட்குறாங்க. நான் இதை கேள்வி கேட்குறேன் பாயிண்டடாக. ஒரு என்கம்ப்ரஸ்மெண்ட் இருக்கிறத எப்படி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுவார்? அது சொல்லுங்கள். இல்லை நான் இன்னொன்று பண்ணேன், உங்கள் வீட்டு சொத்தை நான் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? முடியாது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அந்த மத்து விற்கலை, அந்த மடம் அந்த சொத்தை விற்கலை, ஆனால் சொத்தை பற்றிய டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த சொத்து என்கம்ப்ரஸ்மெண்ட் இருக்குது, மீட்கப்பட்ட சொத்து அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரிக்கு தெரியும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணாங்க? இப்படி பண்ணால் தன்னுடைய வேலை போயிடும் அப்படின்றதும் அந்த சப் ரெஜிஸ்ட்ராருக்கு தெரியும். எப்படி நடந்துச்சு? அதனால் நான் சொல்ல வரேன், விஜய் கட்சி நடத்துகிற ஆள், தாவே காட்டுறது ஒரு கட்சி. அதில் இருக்கிறவனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தூயவர்களோ எதுவுமே ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே, நான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறேன், அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளோன்னு கேட்பாங்க, அது கேட்குறது இல்லை. நான் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகிறேன், கேட்குறது இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் கேட்குறோமே. இதெல்லாம் அவங்களோட சமூக வலைத்தளங்கள் இதெல்லாம். ஆமாம், அந்த வேலை இதெல்லாம். நீங்கள் போயிட்டு பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுங்களேன், போய் பாருங்களேன். ஒரு சாதாரண எதுவும் மாறலை. நான் சொல்கிறேன், ஒரு லேண்ட் ஒருத்தன் கொடுக்குறான், நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கிரவுண்டு இங்கே ஏதோ ஒரு ஊரில் தாம்பரத்துக்கு அந்தாண்ட 1 லட்ச ரூபாய்க்கு கிரவுண்டு கிடைச்சா அதெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக ரெஜிஸ்டர் ஆகும். யாரும் துட்டுலாம் தருவானா? அது அவனே படி தந்துடுவான். இங்கே என்ன விஷயம் அப்படின்னோம்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே காசு வாங்குறது அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். ஒரு ப்ராப்பர்ட்டி தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் காசே இன்வால்வ் ஆகும். பெரிய லெவலில், சாதாரண லெவலெலாம் இன்வால்வ் ஆகாது. வந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட்டை ஒரு நாளைக்கு வந்துட்டு இன்னும் 1000கணக்கான கம்ப்ளைண்ட் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ நீட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற இடத்துல எதுவும் பிரச்சனையே இல்லை. குறுக்கையில் பண்ணும்போது துட்டு இன்வால்வ் ஆகும். புரியுதுங்களா? அது சிஎம்டிஏலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்துலையும் ஆகும். அதனால் விஜயனுடைய ஆட்சி தூய்மையானதுலாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, அவர் முடிந்த அளவு கொடுக்க முயற்சி பண்ணுற பார்ட்டி ஃபண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்கன்றாங்க. அதெல்லாம் சும்மாங்க. ஒரு அரசு வழக்கறிஞராக ஆனால் என்ன நீங்கள் சம்பாதிப்பீங்க? எதிர்கட்சி வக்கீல்னால் அவர் சம்பாதிப்பார். டிஃபென்ஸ் அப்படின்னோம்னா இவங்க வந்துட்டு யார்? அரசு தரப்பு. அதில் என்ன சம்பாதிக்க முடியும்? அதில் 5 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா கேட்குறாங்களே இவங்க. ஒருத்தர் மேலே ஆடு திருடன்னு கேஸ் இருக்குது, அவனை இவங்க போடுறாங்க. எல்லாம் பதிவு கேஸ் போட்டவங்கள வந்துட்டு இவங்க வந்துட்டு கட்சியை விட்டு எடுக்கிறாங்க. இவங்க ஊழலை அகற்ற போகிறாங்களா? இவங்க நடக்கவே நடக்காது. ஒன்று சொல்ல வரேன், நான் விஜய் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திரு விஜய்கிட்டே நான் சொல்ல வரேன், இட் இஸ் டிட்டர்மினேஷன் தட் அலோன் கேன் சக்சீட் கரப்ஷன். இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணாத ஒரு பையனுக்கு நான் ஏதாவது பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் இப்போவும் முடியும். அதெல்லாம் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போனான்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒன்றே மறுநாள் ஒரு தாம்பாள தட்டு, அது மேலே ஸ்வீட்டு, அது காட்டியில் ஒரு 10,000 ரூபா துட்டு எடுத்தாந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த நாட்டு மக்கள் ரெடியாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது, அது கொடுத்துருவோம். அவர் கேட்குறாரோ கேட்கலையோ, நீ கொடுக்கறது கொடுத்துரு. கொடுக்காதீங்க. உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி விஜய், ஏங்க இந்த கதையெல்லாம் இருக்கட்டுங்க, ஏங்க அதை வந்துட்டு அவங்க கடைப்பிடிக்கல? மக்கள் இல்லைங்க, ஏன் அதிகார வர்க்கம் கடைப்பிடிக்கல சொல்லுங்கள். நீங்கள் இப்போ அந்த 2 பேரை வேலையை விட்டு தூக்கலாமா? இப்போ நீங்கள் 3 பேரை பிடிச்சி போட்டீங்க உள்ள, தூக்கலாம்ல? எப்படி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் எதை வேணாலும் பேசிங்க. இல்லை, அந்த ஒரு சம்பவத்தை வச்சு மட்டுமே ஒட்டுமொத்த நிர்வாகம் இன்னும் ஊழல்ல லஞ்சத்தில் தான் இருக்குன்னு முடிவு போகிறீங்களா? அதனால தான் மீனாட்சி அம்மன் கோயிலை நான் சொன்னேன், அங்கே 60 கோடி ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், நிறைய வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு நான் இன்னொரு 6 மாதம் கழிச்சு நான் நிறைய சொல்கிறேன். நான் விஜய்க்காக தான் சொல்ல போகிறேன், மக்களுக்காகலாம் சொல்ல போகிறது. விஜய்க்காக ஏன்னா நீங்கள் சும்மா மேலிருந்த வரையும் நீங்கள் பேசிட்டு போய்ட்டுருங்க. எல்லாத்தையுமே இந்த நாட்டில் எல்லாமே டீப் ரூட்டடு. நீங்கள் வந்துட்டு வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு நேர்காணல் நடத்துகிறீங்கல்ல தாவேக ஆஃபீஸில், நீங்களும் தானே உட்காந்துருந்தீங்க. நீங்கள் புஷி ஆனந்த் எல்லோரும் தான் உட்காந்து. அப்போ நீங்கள் வேட்பாளரை பார்த்து கேட்டதுன்னா 5 கோடி செலவு பண்ணுவேன்னு கேட்டிங்களா இல்லையா? 5 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சு விட்டான், எங்கே வந்து சம்பாதிப்பான்? எம்எல்ஏ ஆகிட்ட ஒன்று மந்திரி ஆனால் மந்திரி பதவி சம்பாதிப்பான், இல்லைன்னா என்ன பண்ணுவான்? சட்டமன்றத்தை முடிச்சுட்டு போய்ட்டு கோயம்பேட்டை போய்ட்டு மூட்டை தூக்கி சம்பாதிப்பானா? 5 கோடி எங்கே சம்பாதிப்பான்? அப்போ கையை வச்சு ஆகணும்ல. தொடவும் விடமாட்டேன், தொட்டவங்களையும் விடமாட்டேன், எங்கே விடமாட்டேன்.
எல்லாம் சும்மா பேச்சு. ஒருத்தர் வாங்கினார் சார் இங்கே தாம்பரம் பக்கத்தில், கட்சியிலேருந்து நீக்கி உடனே ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரையெல்லாம் நுணுக்குனார் அவர். ஹார்டு கொஷின்ஸ், பட் ஐ எம் நாட் அக்யூசிங் விஜய். மறுபடியும் நான் சொல்ல வரேன், சரி, அப்போ இந்த அரசு விமர்சனத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்குன்றீங்க. இல்லை, விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான் எல்லாருமே. மகாத்மா காந்தியை விடவா இவங்கெல்லாம்? அப்புறம் என்ன, எல்லாரும் தான் விமர்சிக்கிறோம். இப்போ இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்கள் சில தொகுதிகளுக்கு வந்தாங்க, ஒரு 7 தொகுதிகள் வரும். அது மோடியினுடைய அனுகிரகத்தை பொறுத்து இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, அவரோட அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கவலை இல்லை, நன்னா போயின்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் இதுவும். ஸோ அவருடைய அனுகிரகம் இருந்ததுன்னா இவர் ஜெயிப்பார், அங்கே இல்லைன்னா இவர் தோப்பார், இவ்வளோதான். மக்கள்கிட்டலாம் எதுவும் கிடையாது. செல்வாக்கு இல்லைன்றீங்க. மக்கள்கிட்ட எல்லாம் ஜெயிச்சா வரலைங்க விஜய். மறுபடியும் நான் சொல்ல வரேன், மக்கள்கிட்ட விஜய் ஜெயிச்சிருந்தானா ஒரு 160 170 இடத்துல இருந்திருப்பாரு, துறை மாதிரி இருந்திருப்பாருந்தாரு. அப்படிலாம் கிடையாது. சனையில் ஜெயிச்ச மாதிரி அவர் வந்துட்டு ஒன்று கிறிஸ்தவர்களே அதிகமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் ஜெயிச்சாரு. ஏன் அங்கே இருக்கிற கிறிஸ்டியனெல்லாம் இந்த கிறிஸ்டியனை பிடிக்கலையா? நான் விஜய்க்கு ஒன்று சொல்கிறேன், நல்லது செய்யுங்க, எப்படி வந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சர், ரைட்டா? நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த நேர்த்தியாக நீங்கள் செய்யுங்க, ஈடுபாட்டோடு செய்யுங்க. விஷ்ணு ரெட்டியை கூட வச்சுருக்கிறீங்களே, யார் அது? அவருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவருடைய நண்பர். யார் உன் நண்பனெல்லாம் அதெல்லாம் அப்புறம் விஷயம். அவர் எந்த விஷயத்தில் உன்னுடைய அரசியலில் இருந்திருக்கிற என்ன சொல்லலாம். இல்லை இதெல்லாம் அவர் என் கூட ஒரு 6 மாதம் நான் சொன்னதை பலதும் பண்ணியிருக்காரு விஜய். அதில் ஒன்றும் ரகசியம்லாம் இல்லை, எல்லாம் நேர்த்தியாக அவர் கடைபிடிச்சார். நேர்த்தியாகவே நாங்கள் பேசணும், நேர்த்தியாக தான் இருந்துச்சு. விஜய் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய ஆள் தெரியுமா உங்களுக்கு? இந்த கொடக்கண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டலாம் அப்படி பேசலாம் மாட்டார் அவர். அப்படியா அப்படின்னுவார், மாற்றிக்கலாம் மாட்டார். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வந்துச்சுனாலும் அப்படியே ஏற்றுக்குருவார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் வந்துட்டு பூசணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய்க்கு. விமர்சிங்கடா முதல்ல, அவர் எடுத்துக்கிடுவார். சரி எடுத்து தப்பு எடுத்துன்னு அவர் பார்த்துக்கிடுவார். அவர் ஏதோ கூட இருக்கிறவங்கள நம்பிட்டு தான் அப்படிலாம் இல்லை. நான் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறேன். ஜான் ஆரோக்கியசாமிக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி? எப்படி அவர் உங்களுக்கு அட்வைசர் ஆகலாம்? அவருக்கு பல ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தது அவர் தான் சார். ஏங்க அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லைங்க ஜெயிச்சது, இங்கே இவிஎம்ல தாங்க ஜெயிச்சது. ஸ்ட்ராட்டஜிலாம் ஜெயிக்கிறீங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இங்கே ஒர்க்காகவும் அவனை தமிழ்நாட்டு தேர்தல் முடிவு எப்படி தெரியுங்களா? கன்னியாகுமரி டு கும்படி ஒரே மாதிரி தான் இருக்கும், வித் லிட்டில் டிஃப்ரென்ஸு. ஒரு எதிர்கட்சி ஒன்று வரும், அவ்வளோதான். மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லை. பெரும்பான்மையில ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒரு பாக்கெட்ல ஜெயிக்கிறாங்க, இன்னொரு இடத்துல சுத்தமா ஜெயிக்கல, வாஷ் அவுட். அதெல்லாம் தான் நல்லா நடக்காது, அவ்வளோ நடக்காது. ஓகே, நிறைய கேள்விகளுக்கு எங்களோடு இணைந்து விடை கொடுத்தீங்க. இணைந்திருக்கு, நன்றி சார்.